உண்மையான ஈகே ஃபேனா எந்த ரிவ்யூவும் பார்க்காம தைரியமா போய் படத்தை பார்த்து கொண்டாடலாம். அப்புறம் இந்த ரிவ்யூ யாருக்குன்னு கேக்குறீங்களா? எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு ரிவ்யூவை தான் நம்ம ரிவ்யூ பை ஃபேமிலியில சொல்லிட்டு இருக்கோம். உங்க டைம் சேவ் பண்ற மாதிரி இந்த சேவ் டைம் ரிவ்யூக்குள்ள போலாமா? கொஞ்ச நாளா சீரியஸான படத்துலயும் நடிச்சிட்டு இருந்த அஜித் நிஜமாவே அவங்க ரசிகர்கள் இதெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்திருப்பாங்க. என்னென்ன ஃபீஸ்ட் எதிர்பார்த்தாங்களோ அதெல்லாம் ஒண்ணு விடாம அடிச்சு காலி பண்ணிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். கண்டிப்பா இது ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தான். அவரோட பழைய படத்தோட டைலாக்ஸா இருக்கட்டும், பழைய பாட்டா இருக்கட்டும், ரெஃபரன்ஸ போட்டு தள்ளி தாக்கியிருக்காங்க. ஒரு ரசிகரா இந்த படத்தை பார்த்தா கத்தி தொண்டை வலிச்சு ஆசை தீர கொண்டாடிட்டு தியேட்டர் விட்டு வெளியே வரலாம். அப்படி ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை பண்ணிருக்காரு ஆதிக். நடிகரா அஜித்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு ஒன் மேன் ஷோ தாங்க. படத்தையே தான் சொல்றத தாங்கி பிடிச்சிருக்காரு. டான்ஸ், ஃபைட், மாஸ்னு எந்த குறையும் வைக்கலங்க. அதே மாதிரி த்ரிஷாவா இருக்கட்டும், சிம்ரனா இருக்கட்டும், அர்ஜுன் தாஸா இருக்கட்டும், எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த பெர்ஃபார்மன்ஸை கரெக்டா பண்ணிருக்காங்க. கொஞ்சம் ஸ்கிரீன் ஸ்பேஸா இருந்தாலும் கரெக்டா பண்ணிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு இன்னொரு ஹீரோன்னு தான் சொல்லணும். மியூசிக், பிஜிஎம் எல்லாத்துலயும் மனுஷன் போட்டு தாக்கியிருக்காரு. ரெஃபரன்ஸ் சாங் எடுத்து போடுறதா இருக்கட்டும், சாங் செலக்ஷனா இருக்கட்டும், எல்லாம் டாப் நாச். கண்டிப்பா லாஸ்ட் எண்ட் கிரெடிட்ஸ் ஃபேன்ஸுக்கு ஃபீஸ்டா இருக்கும். இப்படி எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். கண்டிப்பா கொண்டாட வேண்டிய படம் தான். ஃபேமிலியா போய் செலிப்ரேட் பண்ண வேண்டிய படம் தான். ஆனாலும் படத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. படம் எழுதப்பட்டிருக்க விதமே ஒரு பிரச்சனை தான். வழக்கமான கதை சரிதான். ஆனா அந்த வழக்கமான கதையை ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்ல ஃபேன்ஸ்க்கு பிரசன்ட் பண்ணிருக்கலாம். கண்டிப்பா அஜித் ஃபேன்ஸுக்கு அஜித்தோட முந்தைய படங்கள் ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவர் பண்ணின சாலிடான பிளாட்ஸ். பட் இந்த படத்துல அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல. ஏதோ ஒரு மேசப் பண்ற மாதிரியோ இன்ஸ்டான்ட் ரீல்ஸ் பண்ற மாதிரியோ அந்த படத்தை ஆதிக் கையாண்டிருக்காரு. ரெஃபரன்ஸ் வைக்கணும் தான், ஆனா படமே ஒரு ரெஃபரன்ஸா ஓடிட்டு இருக்கிறது கொஞ்சம் காமன் ஆடியன்ஸுக்கு சலிப்பா இருக்கு. விண்டேஜ் பாடல்கள் யூஸ் பண்ண விதம் ஓகே, பாடல் செலக்ட் பண்ண விதமும் ஓகே, ஆனா எல்லாருமே விண்டேஜ் பாடல் திரும்பி திரும்பி வந்துட்டு இருக்கிறதும் ஒரு சலிப்பை தான் கொடுக்குது. நிறைய இடத்துல பொருந்தவே இல்ல. அஜித்தோட பழைய படத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, பழைய ரெஃபரன்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நம்பவே முடியாத லாஜிக் சீன்ஸ் எல்லாம் அந்த படத்துல இருக்கு. அட்லீஸ்ட் அதையாச்சும் ஒரு தெளிவான திரைக்கதைக்குள்ள கொண்டு வந்திருக்கலாம். அதுவும் பண்ணாம விட்டுட்டாங்க. இவ்வளவு குறைகள் இருந்தாலும் கண்டிப்பா இது மறக்கப்பட முடியாத ஒரு செலிப்ரேஷன் மூவி தான். ஜஸ்ட் மைண்ட் எல்லாம் கழட்டி வச்சுட்டு நீங்க போய் உங்க ஏகேக்காக படத்தை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வித்தவுட் எனி ஹெசிடேஷன் இந்த படத்தை போய் நீங்க பார்க்கலாம். காமன் ஆடியன்ஸ் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா வெயிட் பண்ணலாம். இன்னொரு நல்ல படம் அஜித் கிட்ட இருந்து வரும் அப்படின்னு மீண்டும் ஒரு நல்ல ரிவ்யூவில் சந்திக்கிறேன். நன்றி.